தலைமை தாங்கியிருக்கும் அண்ணன் கிஷோர்குமார் ஐபிஎஸ் அவர்களே, தலைவர் சௌராஷ்டிரா சபை தலைவர் திரு சுரேந்திரநாத் அவர்களே, மாநாட்டு சேர்மன் அண்ணன் கே தினேஷ் சார் அவர்களே, எம்கே ஜவஹர்பாபு சார் அவர்களே, குமரேசன் சார் அவர்களே, ஞானப்பிரகாசம் சார் அவர்களே, குமரன் டி ஜகுவா அவர்களே, எஸ்கேஆர் ரமேஷ் சார் அவர்களே, என்ஆர்ஆர் பாபு கோபி சார் அவர்களே, பிஎம் ராஜ்குமார் சார் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் மதுரை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் அண்ணன் குழந்தைவேல் அவர்களே, நீங்கள் எல்லாருமே பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. அந்த பாகுபலி படத்தில் அந்த ராஜா மாதா எதை சொன்னாலும் சொல்கிறதுக்கு முன்னாடியே கடப்பா செஞ்சு முடிச்சிடுவார். அந்த மாதிரி எங்களுடைய அசூர வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அண்ணன் அவர்களே, வருக வருக என வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் செப்டம்பர் 17, 1949 ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சௌராஷ்டிரா மக்கள் ஒரு அங்கமாக தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள், இன்றைய முதல்வர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், எங்கள் அண்ணன் அஞ்சா நெஞ்சன் அண்ணன் எம்.கே. அழகிரி அண்ணன் அவர்கள் எல்லாருமே எங்களோட ஒரு பற்றும் நேசமும் கொண்டு பிரியா ஒரு அன்பையும் பகிர்ந்து கொண்டிருக்காருன்றதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். வரலாறு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த வரலாறை படைத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதற்கு சௌராஷ்டிரா சமூகம் அவர் ஒரு அங்கமாக தான் நம்மளை பார்த்தாரு. ஒரு தோளும் சதையாகத்தான் நம்ம இன மக்கள் எல்லாரையும் அவர் வச்சுருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்கே இருக்க ஏறக்குறை ஒரு 70% 80% மக்கள் சௌராஷ்டிரா காலேஜில் படித்தவங்க தான். அந்த சௌராஷ்டிரா காலேஜை 1972 டாக்டர் கலைஞர் நமக்காக கொடுத்த இடம். அதுக்கு கே.எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எம்எல்ஏவாக இருந்தார். அப்போ அவர் போய் கலைஞர்கிட்ட கேட்குறாரு, எங்களுக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு இடம் வேணும், எங்களுக்கு ஒரு காலேஜுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, தரையில் இடம் இல்லை, மலையில் தர்றேன்றாரு. மலையில் தர்றேன்னா புரியலேன்றாரு. குன்றத்துக்கு பக்கத்திலே ஒரு மலையே தர்றேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்கிறார். அப்படி சொன்னதுனால 28 ஏக்கர் 12 சென்ட் இடத்தை 1972 சௌராஷ்டிரா காலேஜுக்கு இடம் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கி அதில் படித்து தான் இன்றைக்கி எல்லாரும் அமெரிக்காவிலேருந்து எல்லா வெளிநாட்டிலையும் இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய 2வது சந்ததியிலிருந்து 3வது சந்ததி வரைக்கும் படித்து வந்தவர்கள், பட்டதாரிகள் ஆக்கியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதில் யாராவது மறக்க முடியுமா? சரி, இது மட்டும் விட்டாரா? 1970-72 மத்திய சௌராஷ்டிரா சபா பொன்விழா ஆண்டு நம்மளுடைய சௌராஷ்டிரா ஹைஸ்கூலில் நடத்தினார். அதில் அவர் விழா சிறப்பு நாயகனாக கலந்து கொண்டார். அதே போல் சௌராஷ்டிரா பெண்கள் வித்யா சங்கம் என்று ஒன்று இருந்தது. அதுவும் 1970 பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நடந்த விழாவில் சிறப்புரை ஆற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஸோ இவ்வளோ செஞ்சவர் விட்டுருவாரா? இல்லை, அவர் பையங்க தான் விட்டுருவாங்களா நம்மளை? மகன் தந்தைக்கு காற்றும் உதவி, இவன் தந்தை என்னென்றால் சொல் என்னும் செல் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. அதே போல் தான் அவங்க மகன் 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே நம்மளுடைய இரு கரங்கள் மாதிரி இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய அடுத்த வாரிசுதாரர்களுக்கு முதல் பிறந்தநாள் பெருசாக வைப்போம், 2வது பிறந்தநாள் அப்புறம் கொஞ்சம் குறைப்போம், 3வது பிறந்தநாள் மறந்துடுவோம். அடுத்து 25வது வருஷத்தில் அவனுக்கு கல்யாணம் பண்ணுற அன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருமணம் வைப்போம். அதுக்கப்புறம் அவன் சாதனை செஞ்சானா அவனே ஃபேஸ்புக்கில் போட்டுக்கோ, இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இங்கே இவர் இப்படி செய்யலை. மத்திய துறை அமைச்சராக இருந்தார் அண்ணன் அழகிரி அவர்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம மீது ரொம்ப பாசம் உள்ளவர். அவர் என்ன செஞ்சார், 2008 டிஎம்எஸ் அவர்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவை நடத்தினார். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கல்யாண மண்டபம் பிடிச்சா கூட உங்களை எல்லாரையும் ஒரே இடத்துல அடைச்சிடலான்றதுக்காக ஒரு பெரிய ஒரு தமுக்க மைதானத்தை பிடித்து அங்கனக்குள்ளே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை நடத்தி மிக சிறப்பாக நடத்தினார். எல்லாருக்கும் விருந்து யார் செய்வார்கள் சொல்லுங்கள்? அவர் நம் மீது உள்ள பற்றுக்கும் நம் சமுதாய மக்களுக்கு மீது உள்ள ஒரு அன்பும் பற்றுத்துக்காகத்தான் அவர் இவ்வளோ பெரிய ஒரு சாதனைகளை செய்தார். அவருக்கு அன்னைக்கு மகுடம் சூட்டினார். அதில்
1 கிலோ தங்கம் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. அது டாக்டர் கலைஞர் அவர் முன்னிலையில் நடந்தது என்றது நம்ம சமூக மக்களுக்கு மிக பெருமையான உள்ளது. சரி, அது மட்டும் விட்டாரா? 2009 டிசம்பர் 27 உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வெங்கடரமண பாகவதர் யார் என்று. ஐயம்பேட்டையில் பிறந்தவர். கர்நாடிக் மியூசிக்கு இன்னைக்கு அவர் தான் எழுத்து ஓலைச்சுவடியில் எழுதியவர் ஐயம்பேட்டை வெங்கடரமண பாகவதர். அதுக்கு நம்மளுடைய எம்பி, அதுக்கடுத்து வித்யான்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய கட்சிக்காரர் ஜீவன் ராம் என்றவர் 3-4 பேர் சேர்ந்து அண்ணன் அழகிரியிடம் போய் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஐயம்பேட்டை வெங்கடரமண பாகவதருக்கு ஒரு மிகமான நீங்கள் ஒரு அங்கீகாரம் செய்து கொடுக்க வேண்டும், அது எங்கள் சமுதாய மக்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று கேட்டார். அண்ணன் அழகிரி அவர்கள் அப்போது ஸ்டாம்ப் மினிஸ்டராக இருந்த ராஜாவை கூப்பிட்டு சொல்கிறார், உடனடியாக தபால் தலையை அவர் வெங்கடரமண பாகவதர் அவர்கள் பேரில் 5 லட்சம் ரூபாய்க்கு தபால் தலையை டிசம்பர் 27 டிசம்பர் 2009 மதுரை ஹைஸ்கூலில் வெளியிட்டார். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இவ்வளோ தூரம் செஞ்சவர் விட்டுருவாங்களா இனிமேல் நம்மளையும்? எப்பொருள் எத்தனை காயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றது போல் அவர் தம்பியும் சும்மா விட்டுருவாரா நம்மளை? தலைவர் இன்றைய முதலமைச்சர் நம்மளுடைய எம்எல்ஏ போய் கேட்குறாரு, எங்கள் சௌராஷ்டிரா இன மக்களுக்கு தெற்கு தொகுதியில் ரொம்ப நிரம்பி வழிகிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எண்ணற்ற எத்தனையோ சலுகைகள் நான் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறேன், இப்போ உனக்கு என்ன வேணும் கேளு, அதையும் நான் செய்கிறேன்னு சொல்கிறார். அவர் உடனே சொல்லிட்டாரு, சரி ஓகே உங்களுக்கு என்ன செய்யணும்னு, எனக்கு டிஎம்எஸ்க்கு ஒரு சிலை திறந்து கொடுங்கள்னு கேட்குறார். அதுக்கு தலைவர் அவர்கள் பேச்சே பேசாமல் உடனடியாக சிலை திறப்பதற்கு ஆர்டர் போட்டு கொடுத்தார். அது நம்ம அண்ணன் பூமிநாதன் அவர்களுக்கு மிக பெருமையை நம் சமுதாய மக்களுக்கு சேர்த்து கொண்டார் என்பது உங்கள் எல்லாருக்குமே அறிந்தது. சரி, இதை விட்டு விட்டாரா? அன்னைக்கே டிக்ளேர் பண்ணுறாரு, டிஎம்எஸ் வாழ்ந்த சாலையில் டிஎம்எஸ் சாலை என்று அவர் பெயர் சூட்டி உள்ளார். அதே போல் இப்போ உங்களுக்கு 2024-25 பட்ஜெட்டில் 2 கோடி ரூபாய் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி சௌராஷ்டிராவை மொழிபெயர்ப்பதற்காக எழுத்து வடிவில் ஆக்குவதற்காக 2 கோடி ரூபாய் தங்கம் தென்னரசு அண்ணன் அமைச்சர் அவர்கள் எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களின் மேடையில் சட்டசபையில் நிறைவேற்றினார் என்பது உங்களை அனைவருக்கும் அறிந்த ஒன்றே. ஸோ நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் டிஎம்கே நம்மளை என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு. நம்மளுடைய வரலாறை ஒரு நிமிஷம் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் நீங்கள் சௌராஷ்டிரா மக்கள் யாருமே ஜெயிலில் இல்லைன்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை சொல்கிறோம், இவர் தான் நம்மளை காப்பாற்றினாருங்க. அப்படி இல்லை, நம்மளுடைய காலேஜ் கட்டி கொடுத்ததுலேருந்து நம்மளுடைய சமுதாயத்தை காப்பாற்றியது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த திராவிட மாடல் அரசு தான் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வரலாறை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி ஒரு சமூகம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளவர் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவர் ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாக உள்ள ஒரு ஆளை நம்மளோட பழகி 5 வருஷத்தில் அவர் ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டார். இப்போ அவர் கோபமே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை அவர் ரொம்ப நெருக்கமாக பார்த்து கொண்டிருக்கவர். அதே போல் தான் அண்ணன் அமைச்சர் மூர்த்தி அண்ணன் அவர்களும் வண்டியூர்லேருந்து சக்கிமங்கலம் வரைக்கும் உள்ளே போனீங்கன்னா அண்ணன் பேர் சொன்னால் வீட்டில் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்களோ உட்காந்து சாப்பாடே போட்டுருவார். அந்த அளவுக்கு எங்கள் அண்ணன் எங்கள் சௌராஷ்டிரா சமுதாய மக்களிடம் நெருக்கமாக உள்ளவர் எங்கள் அண்ணன் அமைச்சர் அவர்கள். இதோடு சொல்லி என்னுடைய உரையை நிறைவேற்றிக் கொள்கிறேன். மீண்டும் ஒரே ஒரு தகவல் சொல்கிறேன். நம்ம எல்லாரும் சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கோயில் குளங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப அகென்ஸ்டாக இருக்காங்க, வைக்கிறாங்க, எல்லாமே போய் இன்னைக்கு 5 வருஷ காலத்தில் 3813 கோயில்களில் நாங்கள் கும்பாபிஷேகம் செய்து உள்ளோம். எந்த அரசும் இதுவரை செய்ததில்லை. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எந்த ஒரு அரசு இத்தனை வருஷம் இருந்தாங்களே ஏதாவது ஒரு செஞ்சுருக்காங்களா சொல்லுங்கள்? எதுவுமே செஞ்சதில்லை. 3813 கோயில்களை நாங்கள் இதுவரை கும்பாபிஷேகம் செய்து உள்ளோம் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். அனைவருக்கும் அஸ்கிதங்க நமஸ்கார். இதே மாதிரி இந்த நம்ம சமுதாயத்தில் நீங்கள் சொல்வது போல் யாரும் எங்களுடைய அரசை நீங்கள் ஒதுக்கவோ இல்லை. நீங்கள் எழுச்சி மாநாடாக நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் எங்களுடைய அரசு எங்களுக்காக எல்லாவற்றின் சௌராஷ்டிரா சமூக மக்களுக்கு என்றென்றும் கூடவே நிற்கும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். அடுத்ததாக அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன்.